இப்போ நாம எப்பொழுதுமே முருகா முருகா முருகான்னு சொல்லி அவனுடைய மந்திரத்தையே தாரக மந்திரமா ஏத்துக்கிட்டு அவனையே சரணாகதி அணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என் வாழ்க்கையே உன் கையில ஒப்படைச்சிட்டப்பா, நீ தான்ப்பா எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே முருகப்பெருமான் பாத்துக்குவாரு. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. மனசுக்குள்ள தைரியம் ஆட்டோமேட்டிக்கா பிறந்துடும். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தா கூட அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற பக்குவத்தை கொடுத்துருவாரு நமக்கு. எவ்வளவு எதிரிகள் நமக்கு முன்னாடி வந்தா கூட அந்த எதிரிகளை எப்படி டீல் பண்ணணுங்கிற ஒரு முயற்சியை நமக்கு கொடுத்துருவாரு. நமக்கு முன்னாடி வேல் வந்து நிற்கும். எதிரி நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேல் வந்து முன்னாடி நிற்கும். அவன் அப்படியே சம்ஹாரம் பண்றதுக்கு நிற்கும். வேல் அப்படியே தக தக தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு நிற்பார் அந்த வேலோட. அதனால முருகனை சரணாகதி அடைஞ்சவங்க வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றி தான். எதுக்குமே தோல்வியே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமா போய்கிட்டே இருக்கும். எதிர்காலத்தை பத்திய பயமே இருக்கவே இருக்காது. ஏன்னா என் அப்பன் முருகன் துணைக்கு இருந்துகிட்டே இருக்கான். எதனால நம்ம பயப்படுங்கிற தைரியம் வந்துடும் மனசுக்குள்ள. அதனால முருகா முருகா முருகான்னு நீங்க இருங்க. உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே முன்னேற்றம் தான். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.